பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4வது லெசன் இந்திய நீதித்துறைப்பா. சரியா? இந்திய நீதித்துறை சார்ந்த லெசன். இதை நம்ம 2 பார்ட்டா பார்த்துருவோம். ஒண்ணு நம்ம பழங்காலத்துல நீதித்துறை அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டாவும், இப்போ இருக்க உச்ச நீதிமன்றம் புதிய வழக்குகள் சார்ந்து ஒரு பார்ட்டாவும் 3 பார்ட்டா நம்ம பார்த்துடலாம். சரியாப்பா? ரைட், ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் எதுல இருந்து பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய உச்ச நீதிமன்றமானது நடைமுறையில் இருக்கும் சட்டத்தின்படி நிற்கிறது. அனைவரின் மீதும் பரிவும் நன்மதிப்பும் கொண்டுள்ளது. எனினும் அது யாருடனும் அணி சேர்வதில்லை அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா, மாண்புமிகு திரு ஹரிலால் ஜே கனியா, இந்திய முதல் தலைமை நீதிபதி. சரியாப்பா? சுதந்திர இந்தியாவோட முதல் தலைமை நீதிபதி திரு ஹரிலால் ஜே கனியா இவர் தான் சொல்லியிருக்காரு. இதுல முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, நீதிமன்றமானது நடைமுறையில் இருக்கும் சட்டத்தின்படி. இந்த வார்த்தை தான் முக்கியம். ஏன்னா அடிக்கடி சட்ட திருத்தம் நம்மளுக்கு பண்ணிட்டே இருப்பாங்கல்ல. அப்ப நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படின்றது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சோ நடைமுறையில என்ன சட்டம் இருக்கோ அந்த சட்டத்தின்படிதான் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? அடுத்து பாருங்க, நீதித்துறையானது அரசாங்கத்தின் 3 உறுப்புகளில் ஒன்றாகும். மற்ற 2 உறுப்புகள் சட்டமன்றம், ஆட்சித்துறை. சரியாப்பா? சட்டமன்றம், ஆட்சித்துறை, நீதித்துறை. அப்ப இது 3 அரசாங்கத்தோட 3 முக்கிய உறுப்புகள். அரசமைப்பை பாதுகாப்பதை பணியாக கொண்டிருக்கிறது நம்மளோட நீதிமன்றங்கள். ரைட், அடுத்தது பாருங்க, இது முக்கியமானதுப்பா. என்ன அப்படின்னா, நம்ம மதுரை உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின்படி தீர்ப்பை இதுல கொடுத்திருக்காங்க. என்னன்னா, அதாவது 3 கல்லூரி மாணவர்கள் சண்டை போட்டிருப்பாங்க. சரியா? அவங்களுக்குள்ள பிரச்சனைக்காக சண்டை போட்டிருப்பாங்க. சோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 100 திருக்குறளை தொடர்ந்து 10 நாள், ஒரு நாளைக்கு 10 திருக்குறள் அங்க பக்கத்துல இருக்க அவங்க தமிழ் ஆசிரியர்கிட்ட திருக்குறளை படிச்சு ஒப்பிச்சு கையெழுத்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி 19 ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. சரியாப்பா? அதே மாதிரி அதைத்தான், அதாவது ஒரு நபர் மீது தாக்குதல் நடத்தியதற்காக 3 கல்லூரி மாணவர்களுக்கு மேட்டுப்பாளையம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். சரியா? தீர்ப்பு கொடுத்தது எதுனா மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் அப்படிதான் சொல்லணும். சரியாப்பா? மதுரை ஹைகோர்ட்னு சொல்லக்கூடாது, மெட்ராஸ் ஹைகோர்ட், அதாவது மதராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு தீர்ப்பு கொடுத்திருக்கு. சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்து பிளஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 2017 ஒரு தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. அதாவது பள்ளி மாணவர்களுக்கு 6 முதல் 12ஆம் வகுப்பு முடிக்கிறதுக்குள்ள 108 அதிகாரங்கள்ல இருக்க 1050 திருக்குறளும் அந்த சிலபஸ்ல சேர்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லி 2017 ஒரு தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. இது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. சரியாப்பா? மொத்தம் எத்தனை அதிகாரங்கள்னா 108 அதிகாரங்கள், 1050 திருக்குறளையும் சேர்த்திருக்கணும். அதாவது 6th to 12th முடிக்கிறதுக்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட் அவரோட சிலபஸ்ல 1050 திருக்குறளையும் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. சரியா? சரி, ரைட். இப்போ முதல் நீதித்துறை அப்படின்றது நம்ம இந்தியால எப்படி இருந்துச்சு, அதோட பரிணாம வளர்ச்சி தான் அதுல கொடுத்திருப்பாங்க. நாகரிக அரசு செயல்படுவதற்கு முன் நிறைய நிபந்தனைகளோட இது இருந்துச்சு. ரைட், ஓகே. அவ்வளவுதான், இதுல வேற ஒண்ணும் கிடையாது. நாகரிக வளர்ச்சிக்கு முன்பு நம்மளுடைய நீதித்துறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்தியா பல்வேறு இனங்கள், பண்பாடுகள், மொழிகள், அரசியல், இந்த சமூக அமைப்புகள் கொண்ட துணை கண்டமாக இருக்கிறது. நீதித்துறை பணிகளை பிரித்து கொள்ளப்படவில்லை. எப்படி இருந்துச்சுன்னா, நீதித்துறை தங்களோட பணிகளை பிரிச்சு கொள்ளல. சரியா? எப்படி தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா, தேச துரோகம் போன்ற மிக தீவிரமான வழக்குகள் மட்டும் அரசரின் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டன. மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க லோக்கல் கவர்மெண்ட்லயே முடிச்சிருக்காங்க. சரியா? இதுல ரொம்ப கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா, தீ குளிக்கிறது, தண்ணீர்ல மூழ்கிறது, விஷம் அருந்துதல், இது மாதிரி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. சரியாப்பா? அது நம்ம கீழே பார்ப்போம். காட்டு மிராண்டித்தனமாக கொண்டதாக இருந்தது அப்படின்னு சொல்லியே கொடுத்திருப்பாங்க நம்ம புக்ல. அடுத்து பாருங்க, கழுமரத்துல ஏற்றுறது, அடிமைப்படுத்துறது, சொத்துக்களை பறிமுதல் செய்யறது, இந்த மாதிரி வேலைகள் நிறைய நடந்திருக்கு. இதுல பாருங்க, முத இருந்த அரசியலமைப்பு, அரசமைப்பின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு இருந்தது கிடையாது. ஏன்னா அரசுகள் பிராமணர்களின் தாக்கத்தின் கீழ் வந்த பின்னர் ஸ்மிருதிகள் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்பட்டன. சோ அந்த காலத்துல தீர்ப்புகள்ல இருந்து பிராமணர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட தாக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்மிருதிகள் அடிப்படையிலான ஃபர்ஸ்ட் விசாரணை நடைபெறுது. இதுதான்ப்பா ஸ்டார்டிங். சரியா? ஃபர்ஸ்ட் நம்மளோட நீதி அப்படின்றது எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்மிருதிகள் அடிப்படையில் இருந்துச்சு. அந்த காலத்துல மனு ஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, யக்ஞ வாக்கியர் ஸ்மிருதி, சரியாப்பா, போன்றவை இருந்தன. அவற்றுள் மனு ஸ்மிருதி தான் அடிப்படையா இருந்துச்சு. சரியாப்பா? அதைத்தான் கொடுத்திருக்காங்க பாருங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்து இருந்ததில்லை, பிராமணர்கள் தண்டனையில் இருந்து பாதுகாக்கப்பட்டிருந்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க.
அடுத்து பாருங்க, சாதி அடிப்படையிலான தொழில்களை மாற்றிக்கொள்வது என்பது மிக கொடிய குற்றமாக கருதப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியாப்பா? அந்த காலத்துல இந்தந்த சாதிகள் இந்தந்த தொழில்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரைமுறை வச்சிருந்திருக்காங்க. அந்த வரைமுறை தாண்டி செயல்படக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடிய குற்றமா கருதப்பட்டு அவங்க தண்டனை கொடுத்திருக்காங்க. இது ஒண்ணு. அடுத்து அர்த்த சாஸ்திரம் குற்றங்கள் நிகழ்வதை கட்டுப்படுத்துவது என்ற பெயரில் அதிகமான தண்டனைகளை பரிந்துரை செய்தன. சரியாப்பா? அதுக்கடுத்து ஸ்மிருதிகளுக்கு அடுத்து வர்றது அர்த்த சாஸ்திரம். சரியா? குற்றவாளிகள் மீது அபராதங்கள் வகிப்பது, சொத்துக்களை பறிமுதல் செய்வது முதலியன முதன்மையான அரசு வருமானங்களாக இருந்தனர். சரியாப்பா? அர்த்த சாஸ்திரத்தை பேஸ் பண்ணி அவங்க சொத்துக்களை பறிமுதல் செய்யறது, இது எல்லாமே அரசோட பேசிக் வருமானமா இருந்துச்சு. மெயினா ஸ்மிருதிகள் பெண்களை கீழ்நிலை மனிதர்களா தான் நடத்துச்சு. சரியாப்பா? அடுத்தது பாருங்க. அடுத்து இந்ததுப்பா, அசோக பேரரசு போன்ற பேரரசுகள் பெரும்பாலும் ஸ்மிருதி முறைகளை புறம் தள்ளின. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியாப்பா? அசோக பேரரசுகள் ஸ்மிருதி முறைகளை மேக்சிமம் புறம் தள்ளிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க அவங்களோட அரசமைப்பு சட்டப்படி, அப்ப அசோகரோட அரசமைப்பு சட்டப்படி அரசு நடத்தி இருந்திருக்காங்க. அப்போ இது ரொம்ப முக்கியமானது. எந்த பேரரசு ஸ்மிருதிகளை பெரும்பாலும் தவிர்த்துட்டு அவங்களோட சொந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அசோக பேரரசு. சோ அசோகர் கொடிய தண்டனைகளை நீக்கினார். சரியாப்பா? ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்த பாருங்க, கடும் சோதனைகள் என்னென்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்லப்பா, இருந்தாலும் நீங்க சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் தராசு முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு தராசு இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் ஓலைச்சுவடி வச்சுட்டு இன்னொரு பக்கம் மனுஷங்களை உட்கார வைக்கிறது. சோ அவங்கள மனிதர்களை உட்கார வச்சு சாமி கும்பிடணும். ஒருவேளை மனிதர்கள் இருக்கிறது கீழே இறங்குச்சு அப்படின்னா அவங்க குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொல்றது. சரியாப்பா? அடுத்து நெருப்பு சோதனை. சரியா? நெருப்பு சோதனை என்னன்னா, நெருப்பை எரிய வச்சு அதுக்கு உள்ள நடந்து வர சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு தீக்காயம் எது ஏற்படல அப்படின்னா அவங்க குற்றவாளி இல்ல, தீக்காயம் எது ஏற்பட்டுச்சுன்னா குற்றவாளின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து தண்ணீர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, கடவுளோட சிலைகளை சுத்தம் செய்வாங்களப்பா, அந்த தண்ணியை குடிக்கணும். அவங்க குடிச்சதுக்கு அப்புறம் 14 நாட்கள் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சுன்னா அவங்க குற்றவாளிகள், அவங்க உடல்நிலை நல்லா இருந்துச்சுன்னா குற்றவாளிகள் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. அடுத்து பாருங்க, நஞ்சு அருந்தும் சோதனை. விஷம் குடிச்சா சாகல அப்படின்னா அவன் நல்லவன், செத்துட்டா அப்படின்னா கெட்டவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? என்ன கணக்கு வழங்குன்னு ஒண்ணும் புரியல. அடுத்து பாருங்க, குழுக்கள் சோதனைப்பா. அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு தொகுப்பில் இருந்து தரும்படி கேட்டுக்கொள்ளப்படுவார். அவருக்கு தர்மக்கட்டு, அதாவது நிறைய ஓலைச்சுவடிகளை போட்டு அதை குழுக்குவாங்கப்பா. அவங்களுக்கு தர்மக்கட்டுன்னு ஒரு கட்டு வந்துச்சு அப்படின்னா அவங்க குற்றமற்றவர். வேற கட்டு வந்துச்சுன்னா அவங்க குற்றமானவர்கள். அடுத்து உமி நீக்கப்படாத அரிசி தானிய சோதனை அப்படின்னா என்னன்னா, உமி நீக்கப்படாத அரிசியை மென்னு சாப்பிட சொல்லுவாங்க. சோ அப்படி சாப்பிடும்போது அவங்களோட வாயில ஏதோ ரத்தக்கரை காணப்பட்டுச்சுன்னா அவங்க குற்றம் செஞ்சவங்க. சரியா? ரத்தக்கரை காணப்படலைன்னா குற்றம் செய்யாதவங்க. அடுத்து ஊற்று நீர் சோதனை முறைன்னு சொல்லுவாங்க. இங்க குற்றம் சாட்டப்பட்டவர் நஞ்சு போன்ற நீரை குடிக்கும்படி செய்வர். அவர் உளறினால் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் அல்லது குற்றத்தை அந்த நபர் ஒப்புக்கொண்டவர் ஆவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது மதுவை தான்ப்பா சொல்லியிருக்காங்க. சோ மதுன்னு ஸ்கூல் புக்ல கொடுக்க முடியாதுல்ல, அதனால நஞ்சு போன்ற நீர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம ஊருக்குள்ள சொல்லுவாங்களா, ஒரு கோட்டை ஊத்திட்டு அவன்கிட்ட உண்மையா வாங்குங்கடா அப்படின்பாங்க. அந்த மாதிரிதான். அதாவது மது சார்ந்து அந்த நச்சு நீரை கொடுத்து அவங்க உளறிட்டாங்க அப்படின்னா அவங்க கெட்டவங்க, உளறல கரெக்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்க நல்லவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ரைட். இதுல நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது ஸ்மிருதிகள் காலம்ப்பா. சரியா? சரி, ஸ்மிருதிகள் காலம் இதோட ஸ்மிருதிகள் காலம் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இந்தியால வந்தவங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முஸ்லிம் ஆட்சியாளர்கள். சரியா? முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இந்தியாவுக்குள்ள வர்றாங்க இடைக்கால இந்தியால. சரியா? இதுல நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டியது, இவங்க மெயினா எதை பேஸ் பண்ணிருக்காங்கன்னா சமூக மத விவகாரங்களில் தலையிடா கொள்கைக்கு முன்னுரிமை அளித்தனர். சரியாப்பா? அவங்க சமூகத்தை முறைப்படி பின்பற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இறைப்பழி போன்ற வழக்குகளில் மிகவும் கொடிய தண்டனைகள் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அளித்தனர். இது ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த இடைக்கால இந்தியால முஸ்லிம் ஆட்சியாளர்கள் உள்ள வர்றாங்க. அவங்க மெயினா கணக்கிட்டது எது அப்படின்னா இறைப்பழி போன்ற வழக்குகள்ல மிகவும்
கொடிய தண்டனைகள் வந்து கொடுத்தனர். சரியாப்பா? ஆனா சமூக விவகாரங்கள்ல அவங்க தலையிடா கொள்கைக்கு முன்னுரிமை அளித்தனர். இது 2 முக்கியமான பாயிண்ட் நம்மளுக்கு கூற்று காரணத்துல வைப்பாங்க. அடுத்து பாருங்க, இடைக்கால இந்தியா. சரியாப்பா? இடைக்கால இந்தியால நீதித்துறை அமைப்பு அப்படின்றது எப்படி இருந்துச்சுன்னா, இடைக்கால இந்தியாவை பேரரசை நிர்வகிக்கும் சுல்தான். சரியா? இவர்தான் நீதி நிர்வாகத்தோட உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர். ரொம்ப முக்கியப்பா. இடைக்கால இந்தியால நீதி இடைக்கால இந்தியால நீதி நிர்வாகத்துல உச்சபட்ச அமைப்பு கொண்டவர் யாருன்னு கட்டாயம் கேட்பாங்க. அவர் யாருன்னா சுல்தான். சரியா? பெண்களா இருந்தா சுல்தானா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியாப்பா? சரி, இப்போ அதாவது அவர்கள் கீழ்கண்ட தகுதி நிலைகளில் இருந்து நீதி நிர்வாகத்தை நடத்தினர். சரியா? நீதி நிர்வாகத்தோட பெயர்கள் வந்து கொடுத்திருக்காங்க. திவான் இ குவாசா அப்படின்னா நடுவர், திவான் இ மசலிம் அப்படின்னா அதிகாரத்துவத்தின் தலைவர். சரியாப்பா? அடுத்து பாருங்க, திவானி இ ரியாசத் அப்படின்னா தலைமை தளபதி. சரியா? அவங்க 3 பேரும் முக்கியமானவங்கப்பா. இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது திவானி இ குவாசா. சரியாப்பா? இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இது வந்து குவார்டர் சாப்பிட்டாலும் நடுவுல நிப்பாரு. சரியா? ஆடாம செய்யாம நடுவுல நிப்பாரு. திவானி இ குவாசா வந்து நடுவர். சரியா? மசாலிம் அப்படின்னா அதிகாரத்துவத்தோட தலைவர். அப்போ அதிகாரத்துவத்துல இருக்கவங்க மசமசன் இருக்க கூடாது. சரியா? அதனாலதான் இ மசலிம் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. திவானி இ மசலிம் அப்படின்னா அதிகாரத்துவத்தோட தலைவர். இதே மசலிம் பின்னாடி நீதிமன்றத்துக்கு வரும். பட் இந்த அதிகாரத்துவத்தின் தலைவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. மசமசன் இருக்க கூடாது. அதிகாரத்துவத்துல இருக்கவங்க கன் மாதிரி இருக்கணும். சரியா? அடுத்து பாருங்க, திவானி இ ரியாசத். இது நீதிமன்றத்துக்கும் வரும். ஆனா இங்க தலைமை தளபதி. சரியா? திவானி இ ரியாசத் யாருன்னா தலைமை தளபதி. இந்த உமா ரியாஸ் கான் இருப்பார்லப்பா, ரியாஸ் கான் இருப்பாரு. சரியா? யாருன்னா கட்டதொரை, அவர் பேரு தான் ரியாஸ் கான். சரியா? அப்ப ரியாசத் அப்படின்னா தலைமை தளபதி. சரியாப்பா? அந்த கைப்புள்ள கட்டதொரை காமெடி வரும்ல, அந்த கட்டதொரை அவரோட உண்மையான பேரு ரியாஸ் கான். சோ அவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. திவான் இ ரியாசத் அப்படின்றது தலைமை தளபதி. அடுத்து பாருங்க, நீதிமன்றங்கள்ப்பா. சரியா? 6 வகையான நீதிமன்றங்கள் மொத்தம் இருந்துச்சு. சரியா? மேல்முறையீட்டு நீதிமன்றம். மேல்முறையீட்டு நீதிமன்றம்ப்பா. சரியா? ஃபர்ஸ்ட் என்னென்ன 6 வகையான நீதிமன்றங்கள் இருந்துச்சு. அதுல வந்து மன்னர் நீதிமன்றம், 2வது மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றம். சரியா? அது திவான் அல் மசாலிம். அது மசாலிம் என்ன பார்த்தோம்? அதிகாரத்துவத்தின் தலைவர் பார்த்தோமா? இது வந்து நீதிமன்றம். சரியாப்பா? அப்ப மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்படின்றது திவான் அல் மசாலிம். சரியா? அடுத்து குடிமையியல் நீதிமன்றம் என்ன அப்படின்னா திவான் இ ரிசாலட். மாநில தலைமை நீதிபதி நீதிமன்றம் சத்ரே ஜஹான் நீதிமன்றம். அடுத்து தலைமை நீதிபதி நீதிமன்றம் தேச துரோக வழக்குகள் நீதிமன்றம் திவானி இ ரியாசட். சரியாப்பா? ரொம்ப முக்கியம். இத நீங்க எப்படி ஞாபகம் ரியாசட் 2 இடத்துல வரும். இது ரியாசத்து. சரியா? யாருன்னா தலைமை தளபதி. ரியாசட். சரியா? ரியாசட் பாருங்க, ரியாசட் தேச துரோக வழக்கு. அப்ப நீங்க எப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. நீதிமன்றம்னு வந்துச்சுன்னா ரியாஸ் அவர் இருக்காருல, ரியாஸ் கான் இருக்காருல, அவர் தேச துரோக வழக்குல உள்ள தூக்கி போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலனா தலைமை தளபதியா வருவாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. சரியா? ரைட், ஓகே. இப்போ மன்னர் நீதிமன்றம் சுல்தானால் தலைமையேற்று நடத்தப்பட்டது. சரியாப்பா? ஃபர்ஸ்ட் மன்னர் நீதிமன்றம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சுல்தான்கள் தான் வந்து நடத்திருக்காங்க. அடுத்து அதாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் என 2 அமைப்பாக செயல்பட்டது. சரியா? அதிகார வரம்பு நீதிமன்றம், மேல்முறையீட்டு நீதிமன்றம் 2மாவே இது செயல்பட்டுச்சு. நீதி நிர்வாகத்தை பொறுத்தவரை இதுவே உச்சபட்ச மேல்முறையீட்டு தீர்ப்பாகும். என்ன அப்படின்னா இந்த மன்னர் நீதிமன்றம் இருக்குல்லப்பா, சுல்தான்களால் நடத்தப்படக்கூடிய மன்னர் நீதிமன்றம், இவங்க அளிக்கிற தீர்ப்பு தான் ஃபைனல் தீர்ப்பு. முக்தி எனப்படும் சட்ட வல்லுநர்கள் சுல்தானுக்கு உதவி செய்தனர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப இந்த இதுல வந்து 2 முக்கியமான பாயிண்ட் தான். ஒண்ணு மன்னர் நீதிமன்றம் சுல்தானால் தலைமையேற்று நடத்தப்பட்டது, இதுதான் உச்ச நீதிமன்றம். 2வது முக்தி அப்படின்னா அவங்க யாருன்னா சட்ட வல்லுநர்கள். சரியாப்பா? அடுத்தது பார்க்கலாம். இந்த இருக்கு பாருங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல மன்னன் நீதிமன்றம் இருந்துச்சுலப்பா, அதுல சுல்தான் இல்ல அப்படின்னா அவருக்கு பதிலு யார் வருவாரு? இப்ப நீதிபதி இதானப்பா சுல்தான், அவர் இல்லைன்னா அவருக்கு பதிலு குவாசி உல் குசாட் அப்படின்ற நீதிமன்ற தலைமை அலுவலர் தலைமை தாங்கி நடத்துவாரு. சரியாப்பா? சுல்தான் இல்லாத பட்சத்துல நடத்துவது யாரு அப்படின்னா குவாசி உல் குசாட். சரியா? ஆனால் பின்னர் சத்ரே ஜஹான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
பதவி, தனியா நீதித்துறை பதவி வந்து உருவாக்கப்பட்டு அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தலைமை தாங்கினார். சரியாப்பா? சுல்தான் இல்லாத பட்சத்துல குவாசி உல் குசாட் அப்படின்றவர் தலைமை தாங்கினாரு. அதுக்கப்புறம் சத்ரே ஜஹான் அப்படின்னு ஒரு நீதித்துறை அலுவலர் உருவாக்கி அவர் தான் நீதித்துறை சார்ந்து எல்லா விஷயமும் பாத்துக்கிட்டாரு. அடுத்து பாருங்க, சத்ரே ஜஹான் நீதிமன்றமும் தலைமை நீதிபதி நீதிமன்றமும் பின்னர் அலாவுதீன் கில்ஜி ஆட்சியில் இணைக்கப்பட்டன. சரியாப்பா? அலாவுதீன் கில்ஜி ஆட்சியில இணைக்கப்படும் வரை தனியாக இருந்துச்சு. அப்ப சத்ரே ஜஹான் நீதிமன்றமும் தலைமை நீதிமன்றமும் அலாவுதீன் கில்ஜி காலத்துல இணைக்கப்பட்டுச்சு. சரியாப்பா? சரி, ரைட்டு. தலைமை நீதிபதியின் நீதிமன்றம் குடிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகள் ரெண்டையுமே கையாண்டதுப்பா. சரியா? இது ரெண்டும் இணைச்சதுக்கு அப்புறம் தலைமை நீதிபதியோட நீதிமன்றம் வந்து குடிமையியல் குற்றவியல் 2 வழக்குகளையும் விசாரிச்சுச்சு. சரியா? சரி, ரைட்டு. இதுல வந்துட்டு முக்தி, பண்டிட், மெக்டாசிப் இவங்க எல்லாம் அரசு வழக்கறிஞர்கள். சரியாப்பா? அரசு தரப்பு வழக்கறிஞர்கள். நம்ம அங்கேயே பார்த்தோம்ல, நம்ம அங்கேயே பார்த்தோம். சரியாப்பா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்லப்பா, எங்க பார்த்தோம், அதாவது அரசு வழக்கறிஞர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருந்தோம். சோ அந்த அரசு வழக்கறிஞர்கள் யார் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முக்தி, பண்டிட், மெக்டாசிப். சரியா? இவங்க 3 பேரும் அரசு வழக்கறிஞர்கள். தாத்பாக் அப்படின்னா யாருன்னா அவங்க வந்து நிர்வாக அலுவலர். சரியாப்பா? தாத்பாக் அப்படின்னா நிர்வாக அலுவலர். சரி, திரும்ப 2வது இடம் கொடுத்திருக்காங்க. திவானி ரியாசத் பெரும் தேச துரோக வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் ஆகும் சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ அது ரொம்ப முக்கியம்பா. 2வது இடம் வந்துருச்சு, திவானி ரியாசத். சரியா? இதுவே அதுல வந்தா என்ன வருவாரு அப்படின்னா தலைமை தளபதி அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு ரியாசத்து. இதுல வந்து நீதிமன்றங்கள்ல வந்தாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் வந்து தேச துரோக வழக்குகளை விசாரிக்கும் ஒரு முக்கிய நீதிமன்றம். அடுத்து பாருங்க, இது முடிஞ்சு இந்தியாவுல இப்ப என்னாச்சு, சுல்தானிய ஆட்சி முடிஞ்சு, இடைக்கால இந்தியா முடிஞ்சு, இப்ப நவீன இந்தியால நீதித்துறை வருதுப்பா. சரியா? சரி, இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1600ல ராணி எலிசபெத் சாசன சட்டம் மூலம் பதிவு செய்யப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனி ஃபர்ஸ்ட் 1600ல அதாவது 1600 மூலம் ராணி எலிசபெத் சாசன சட்டத்தின் மூலம் ஃபர்ஸ்ட் பதிவு செய்யப்படுது. சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, 1661ஆம் ஆண்டு சாசன சட்டம் ஆளுநர் அவருடன் தலா ஒரு குடியேற்றத்திற்கு ஒரு உறுப்பினர் அடிப்படையில் குழு நியமிக்க வழிவகுத்தது. சரியா? என்ன அப்படின்னா 1661ல ஒரு ஆளுநரை நியமிக்கிறாங்க, அவர் கீழே ஒரு அதிகாரியை நியமிக்கிறாங்க. அவங்கதான் வந்து குடியிருப்புகளை போய் கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே நேரம் இங்க வந்துருங்க, நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதான். இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு எது அப்படின்னா அசன்டினா வழக்குப்பா. ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம கேட்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இன்ன வரைக்கும் கேட்கல, அடுத்த வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா 12th ஹிஸ்டரி புக்ல அந்த நான் ஏன் நாத்திகனானேன் அப்படின்ற புக்கு பாக்ஸ்குள்ள இருக்கும். எழுதுனது யாரு அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. எழுதுனது வந்து பகத்சிங். சரியா? இது நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்தும் போது நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இந்த கொஸ்டின் வந்து நம்ம வரும்னு எதிர்பார்க்கிறோம், பட் ஏன் கேட்க மாட்டாங்கன்னு தெரியல. இது ஒரு நல்ல கொஸ்டின். ஏன்னா நான் ஏன் நாத்திகனானேன் அப்படின்னா அப்ப நாத்திகம் அப்படின்ற வார்த்தை வந்துட்டாவே எல்லாம் பெரியாருன்னு தான் இது பண்ணுவாங்க. சோ மேக்சிமம் பெரியார் தான் அடிப்பாங்க. அப்ப ஆப்ஷன்ல பெரியாரும் வச்சிருப்பாங்க, கடைசியா தான் பகத்சிங் வச்சிருப்பாங்க. பட் இது வந்து பகத்சிங் தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். போன குரூப் 4க்கு முந்தின குரூப் 4ல அந்த கொஸ்டின் கேட்டுட்டாங்கப்பா. சரியா? அதே மாதிரிதான் இந்த வழக்கை வந்து நம்ம ரொம்ப மெயினா பார்க்க வேண்டியது. சரியா? இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு எதுனா அசன்டினா வழக்கு 1665. சரியாப்பா? இதுல டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க, பட் அது நம்மளுக்கு தேவையில்ல. நம்மளுக்கு தேவை இதுதான். சரியா? அடுத்து ஆங்கிலம் நீதிமன்ற மொழியாக அறிவிக்கப்பட்டது. இந்த ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ப்பா. சரியா? ஆங்கிலம் வந்து நீதிமன்ற மொழியா அறிவிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி கடற்படை நீதிமன்றம் 1883ஆம் ஆண்டு கடற்படை நீதிமன்றம் நிறுவனருக்கு 83ஆம் ஆண்டு சாசன சட்டம் வழிவகுத்தது. அடுத்து இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியாப்பா? 1687ஆம் ஆண்டு சாசன சட்டம் மதராஸ் மாநகராட்சி அமைப்பதற்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்தது. அப்போ மதராஸ் மாநகராட்சி அமைக்கப்பட்டது 1688ல. அதுக்கு எந்த சட்டம் உதவுச்சு அப்படின்னா இதுதான். சரி, 1687ஆம் ஆண்டு சாசன சட்டம் மெதராஸ் மாநகராட்சி அமைப்பதற்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்தது. அப்போ எந்த சட்டம், அப்படி எந்த சாசன சட்டம்னு கேட்டு 1688ன்னு கொடுத்திருப்பாங்கப்பா. நீங்க அடிச்சிடக்கூடாது. சாசன சட்டம்னா 1687, அதுக்கு முந்தின வருஷம். மதராஸ் மாநகராட்சி அமைக்கப்பட்டதுன்னா அதுக்கு அடுத்த வருஷம் 1688 ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க,
பம்பாய் நீதி நிர்வாகத்தை பொறுத்தவரை பம்பாய் மீது கிழக்கிந்திய கம்பெனி ஃபர்ஸ்ட் அதிகாரம் செலுத்த விரும்புறாங்க. சோ 1668ல ஒரு சாசன சட்டம் அறிவிக்கிறாங்க. சரியாப்பா? இது 88 அதுக்கப்புறம் வந்ததுதான். சோ ஃபர்ஸ்ட் பம்பாய் மேல அவங்க அதிகாரம் செலுத்தணும்னு நினைக்கிறாங்க. சோ அதுக்கான சாசன சட்டம் வந்து 1688ல கொண்டு வர்றாங்க. சரியாப்பா? 1672ஆம் ஆண்டு பிரகடனம் ஆங்கில சட்டத்தை பம்பாயில் அறிமுகம் செய்தது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப பம்பாயில தான் ஃபர்ஸ்ட் ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு 87 88 வருது. அப்ப 72லயே பம்பாயில ஃபர்ஸ்ட் ஆங்கிலேய சட்டத்தை அறிமுகப்படுத்திட்டாங்க. சரியாப்பா? அடுத்தது பாருங்க. 1600 இப்ப பம்பாயில ஒரு சட்டம் இருக்காப்பா நம்மளுக்கு. பம்பாயில 1672 படி ஒரு சட்டம் இருக்கு. 1690ல வந்துட்டு ஒரு முகலாய கடற்படை தளபதி படையெடுத்து வருவாரு. அதனால அந்த நீதிமன்றம் கலைக்கப்பட்டிருக்கும். சரியா? இது நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்ல. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுதான். கல்கத்தா மாகாணத்தை பொறுத்தவரை ஆளுநருக்கும் அவருடைய ஆட்சி குழுவுக்கும் நீதித்துறை அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தன. கல்கத்தா நீதித்துறை நிர்வாகத்தில் மாவட்ட ஆட்சியர் மிக முக்கிய பங்கு வகித்தார். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியா? அதாவது கல்கத்தா நீதித்துறையை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சியர் தான் முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. மாவட்ட ஆட்சியர் நினைச்சா அவரை குடிமையியல், குற்றவியல், வருவாய் வழக்குகள் 3 வழக்குகளையும் விசாரிப்பார். சரியாப்பா? என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கல்கத்தா நீதித்துறையை பொறுத்தவரை கலெக்டர்ஸ்க்கு தான் பவர் அதிகம். சரியாப்பா? அவங்க தான் வந்து 3 விதமான வழக்குகளையும் விசாரிச்சிருக்காங்க. குடிமையியல், குற்றவியல், வருவாய் வழக்குகள் 3 வழக்குகளையுமே அவங்க தான் விசாரிச்சிருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்க. திரும்ப 1687 மெத்ராஸ் மாகாணம் அது வந்துருச்சு. 1726ஆம் ஆண்டு சாசன சட்டம் 3 மாகாணங்களிலும் மேயர் நீதிமன்றம் அமைத்தது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்பா. சரியா? மேயர் நீதிமன்றம் எந்த சாசன சட்டம் மூலியமா அமைக்கப்பட்டது அப்படின்னா 1776 மறந்துறாங்கப்பா. 1726 சாசன சட்டம் தான் 3 மாகாணங்கள் பம்பாய், கல்கத்தா, மெத்ராஸ் 3 மாகாணங்களையும் மேயர் நீதிமன்றம் அமைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு. சரியாப்பா? அடுத்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த சாசன சட்டம் 5 நீதிமன்றங்களை நிறுவியது. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லப்பா. கோரிக்கைகள் நீதிமன்றம், அதாவது அந்த 5 நீதிமன்றங்கள் சும்மா என்னன்னு கொடுத்திருப்பாங்க. கோரிக்கை நீதிமன்றம், மேயர் நீதிமன்றம், குடியரசு தலைவர் நீதிமன்றம், ஆட்சிக்குழு கொண்ட நீதிமன்றம் மற்றும் அரசர் தலைமையிலான நீதிமன்றம். சரியாப்பா? அந்த 1726 சாசன சட்டம் 5 வகையான நீதிமன்றங்கள். அதுல ஒண்ணு மேயர் நீதிமன்றம். சரியா? இது மேக்சிமம் கேட்டதுல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ரைட், ஓகே. அடுத்து 1772ல வாரன் ஹேஸ்டிங்ஸ், சரியாப்பா, அவரோட திட்டம் ஒரு மிகப்பெரிய திட்டம். இது நீதித்துறை நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்துவதா இருந்துச்சு. சரியாப்பா? 1772 வாரன் ஹேஸ்டிங்ஸ் திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம்ப்பா. சரியா? இது வரலாற்று சிறப்பு மிக்க பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸ் திட்டம் எப்பனா 1772. சரியா? அவர் மாகாண நீதிமன்றத்தை சீரமைச்சிருப்பாரு இந்த சட்டம் மூலியமா. சரியா? வாரன் ஹேஸ்டிங்ஸ் திட்டம். சரியா? அதே மாதிரி அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அதாவது இவர் தான் முதல் கவர்னர் ஜெனரல். நம்ம இந்தியாவுல முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். அவர் வந்து இந்த சட்ட தொகுப்புகளை வந்து தொகுத்திருப்பாரு. அதாவது இந்தியாவை பொறுத்தவரை சட்டங்கள் வந்து ரொம்ப குளறுபடியா இருக்கும். ஏன்னா மனு ஸ்மிருதிகள் நம்ம இது முன்னாடி பார்த்தோம்லப்பா, ஸ்மிருதிகள் மூலியமா கொடுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து சுல்தான் அவங்களோட ஆட்சிகள் மூலியமா கொடுத்திருப்பாங்க. சோ நிறைய சட்டம் இருக்கும். எதுபடி தீர்ப்பு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். அப்பதான் இவர் என்ன பண்ணுவாருன்னா, நான் வந்து எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறேன், ஒரே சட்டமா இருக்கணும், இந்த சட்ட தொகுப்புன்னு சொல்லி ஒரு சட்ட தொகுப்பு கொண்டு வர்றேன். அந்த தொகுப்புல எது எதெல்லாம் பெஸ்டா இருக்கோ அதை எடுத்து உள்ள போட்டுக்கிறோம். இப்ப எப்படி நம்ம அரசியலமைப்பு வரைவு குழு எந்தெந்த நாட்டுல எது எது பெஸ்டா இருக்கோ அதை எடுத்து உள்ள கொண்டு வந்தாங்கல்ல, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் உள்ள கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். இந்து சட்ட தொகுப்புக்கு காரணமானவர், ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இவரு முஸ்லிம் சட்ட தொகுப்பையும் வந்து தொகுத்திருப்பார்ப்பா. இஸ்லாமிய சட்ட தொகுப்பையும் இவரு தொகுத்திருப்பாரு. அதையும் நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. நம்மளுக்கு மெயினா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டியது இதுதான். சரியா? அதே மாதிரி கல்கத்தா ஒழுங்குமுறை சட்டம் 1773ல ஒரு உச்ச நீதிமன்ற நிர்வாகம் அமைக்கிறதுக்காக மன்னருக்கு ஒரு உத்தரவிடுறாங்க. சரியாப்பா? அப்ப என்ன ஆகுதுன்னா 1700 கல்கத்தாவில் ஒழுங்குமுறை சட்டம் 1773 ஒரு உச்ச நீதிமன்ற நீதி நிர்வாகம் அமைக்க மன்னருக்கு உதவி செய்தது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ 73ல, சரியாப்பா, 73ல சட்டம் கொண்டு வந்து 74ல உச்ச நீதிமன்றம் கல்கத்தால அமைக்கப்பட்டிருக்கும். சரியா? ரொம்ப முக்கியமானதுப்பா. ஃபர்ஸ்ட் 74ல தான் உச்ச நீதிமன்றம் கல்கத்தால அமைக்கப்படுது. அதுக்கப்புறம் 1801ல மதராஸ்ல உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் கிடையாதுப்பா. 62ல தான் உயர் நீதிமன்றம் வரும். சோ உச்ச நீதிமன்றம் எப்பனா 1801
மதராஸ்லயும் 1824 பம்பாயிலையும் அதுக்கப்புறம் நிறுவப்படுது. சரியாப்பா? ஃபர்ஸ்ட் 74ல கல்கத்தாலையும் 1801ல மதராஸ்லயும் 1824ல உச்ச நீதிமன்றம் பம்பாயிலையும் அமைக்கப்படுது. சரியா? அதுக்கடுத்து பாருங்க, காரன் வாலிஸ் பிரபு ஒரு விதிகள் தொகுப்பை தயாரிக்கிறாரு. இது வந்து காரன் வாலிஸ் சட்ட தொகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஒண்ணு தயாரிச்சாரா? சரி, வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்புறம் இப்ப காரன் வாலிஸ் மறுபடியும் ஒரு சட்ட தொகுப்பு தயாரிக்கிறாரு. சரியா? சரி, இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அது குடிமை மற்றும் குற்றவியல் என இரு விசாரணை முறைகளையும் கையாளுவதாக இருந்தது. சரியாப்பா? அவர் குடிமையியல் நீதிமன்றங்களை அங்கீகரித்தார். யாரு? காரன் வாலிஸ். சரியா? அப்ப காரன் வாலிஸ பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சரியாப்பா? அடுத்து வேற நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நேரம் அங்க வந்துரும். சரியா? இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்திய உயர் நீதிமன்ற சட்டம் 1861 படி 1862ல உயர் நீதிமன்றமா மாறுச்சு. சரியாப்பா? கல்கத்தா, மதராஸ், பம்பை இது 3 உச்ச நீதிமன்றமா இருந்துச்சுலப்பா. கல்கத்தா திரும்ப சொல்றேன் 1774ல உச்ச நீதிமன்றம், மதராஸ் 1801ல உச்ச நீதிமன்றம், பம்பாய் 1824ல உச்ச நீதிமன்றம். இது இந்திய உயர் நீதிமன்ற சட்டமா 1861ல அறிவிக்கப்பட்டு 62ல உயர் நீதிமன்றமா மாறுச்சு. அதுக்கப்புறம் இதோட பரிணாமம் எப்படி வந்துச்சுன்னா, இந்திய அரசாங்க சட்டம் 1935. சரியாப்பா? சரி, ரைட். இந்தியா விடுதலை அடைந்து அரசமைப்பு ஏற்கப்பட்ட காலத்துல பஞ்சாப், அஸ்ஸாம், ஒடிசா, ராஜஸ்தான், திருவாங்கூர், மைசூர் மற்றும் ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு 7 உயர் நீதிமன்றங்கள் தான் இருந்துச்சு. சரியாப்பா? 1935 சட்டத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகார வரம்புல மாறுதல் செஞ்சுச்சு. இந்தியா விடுதலை அடைந்தப்ப எத்தனை உயர் நீதிமன்றங்கள் இருந்துச்சுன்னா 7. பஞ்சாப், அஸ்ஸாம், ஒடிசா, ராஜஸ்தான், திருவாங்கூர், மைசூர் மற்றும் ஜம்மு காஷ்மீர். சரியா? ரைட், ஓகே. இப்ப பாருங்க, அது வந்து இடையில கொடுத்திருப்பாங்க. சரியா? நம்மளுக்கு அந்த 1862க்கு அப்புறம் அடுத்த பிரேக் த்ரூ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1935 சட்டம். சரியாப்பா? ஒற்றையாட்சி முறையில் இருந்து கூட்டாட்சி முறைக்கு மாறிக்கொண்டிருந்த ஒரு தருணம். சோ 1937ஆம் ஆண்டு கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் துவங்கி வைக்கப்பட்டது. இது முக்கியமான பாயிண்ட். சரியாப்பா? எந்த ஆண்டு கூட்டாட்சி முறை நீதிமன்றங்கள் துவக்கி வைக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1937. எந்த சட்டத்தின்படினா 1935 சட்டத்தின்படி. சரியா? சரி, ரைட், ஓகே. இந்த பாக்ஸ் நம்ம முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். சரியா? சரி, ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம உச்ச நீதிமன்றம் ஒரு நிமிஷம் அப்படின்றது சரி, ரைட். பாப்போமா? இந்த பாக்ஸ் நம்ம பார்ப்போம்பா. முடிச்சுட்டு ஃபைனலா அந்த பாக்ஸை பார்த்து முடிப்போம். சரியா? ஒரு தலைமை நீதிபதியும் 6 நீதிபதிகளையும் கொண்டிருந்துச்சு நம்ம உச்ச நீதிமன்றம் 1950ல. சரியா? இந்தியாவின் உச்ச நீதிமன்றமாக ஆனது. ரைட், ஓகே. இதுல வேற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தப்பா இறுதிக்கட்ட மேல்முறையீட்டுக்காக பிரிந்து செல்லாமல் இந்தியாவிலேயே மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு அனைத்திந்திய தலைமை நீதிமன்றத்தின் தேவையை உணர்ந்தவர் யாரு அப்படின்னா 1921ல ஹரிசிங் கவுர். சார் ஹரிசிங் கவுர். சரியா? ஏன் அப்படின்னா அந்த காலத்துல வந்துட்டு ஆங்கிலேயர் ஆட்சி பண்ண காலத்துல மேல்முறையீடு போகணும் அப்படின்னா நம்ம வெளிநாட்டுல லண்டனுக்கு தான் மேல்முறையீடு போகணும். அப்படி போகக்கூடாது. இங்கேயே வந்து ஒரு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டு ஒரு ஃபைனலைஸ் பண்ற ஒரு நீதிமன்றம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி உருவாக்குனது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சர் ஹரிசிங் கவுர் 1921ல. சரியா? ரைட், ஓகே. அடுத்து இந்திய சுதந்திர சட்டம் 1947ஆம் ஆண்டு மூலம் அரசியல் அதிகாரம் மாற்றப்பட்டது. சரியா? அரசியல் அதிகாரம் மாற்றப்பட்டது எப்ப அப்படின்னா 1947 இந்திய சுதந்திர சட்டம். கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் அதிகார விரிவாக்க சட்டம் 1949ல இயற்றப்பட்டது. கூட்டாட்சி முறை நீதிமன்றம் அமைக்கப்பட்டதுன்னா 1937. கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்ற அதிகார விரிவாக்க சட்டம்னா 1949. 1950 ஜனவரி 26ஆம் ஆண்டு முதல் அரசியலமைப்பு அமலாக்கத்துடன் ஆர்டிகிள் 124 படி இந்திய உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம்ப்பா. ஏன்னா இந்திய உச்ச நீதிமன்றம் அடுத்த கிளாஸ்ல நம்ம பாத்துக்கலாம். இதுல இந்த பாக்ஸ் நம்ம பார்க்கணும். பாத்தீங்களா? ஒண்ணும் இல்லப்பா, சத்தீஸ்கர்ல கோயோ கமாண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டோஸ் வந்துட்டு உருவாக்குவாங்க சத்தீஸ்கர் அரசு. இந்த கமாண்டோஸ் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது அந்த உள்ளூர் கிராமத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள். சரியா? ரைட், ஓகே. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து கையில துப்பாக்கியும் கொடுத்துருவாங்க சத்தீஸ்கர் மாநிலத்துல. சப்போஸ் அந்த மாவோயிஸ்டுகள் எங்கேயும் பார்த்தா உங்களுக்கு வந்து அவங்களை சுடுறதுக்கு
பெர்மிஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. இதை எதிர்த்து நந்தினி சுந்தர் அப்படின்றவரு ஒரு மனுவை தாக்கல் பண்ணுவாங்க. நந்தினி சுந்தர் அப்படின்றவங்க ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா, ஜட்ஜு, அதாவது இத விசாரிச்சவர் பேர் என்ன அப்படின்னா நீதிபதி சுதர்சன் ரெட்டிப்பா. சரியா? சரி. நீதிபதி சுதர்சன் ரெட்டி, எஸ் நிஜார், இவங்க 2 பேரும் விசாரணை செய்வாங்க. ஆனா இவரோட இறுதி தீர்ப்பு, நீதிபதி சுதர்சன் ரெட்டியோட இறுதி தீர்ப்பு என்ன சொல்லும் அப்படின்னா, ஒரு 5ஆம் வகுப்பு கூட படிக்காதவங்க கையில எப்படி ஆயுதங்கள் நீங்க கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஏன்னா அவர் சொல்றது நம்மளுக்கு தெரியும், கரெக்ட் தான். ஏன்னா மினிமம் இப்ப நம்ம ஒரு பிசி செலக்ஷன் பண்ணணும்னாவே நம்மளுக்கு 10th புக் வரை படிச்சிருக்கணும். அப்போ 10th புக்லயே நம்மளுக்கு அரசியலமைப்புனா என்ன, குற்றம் செய்யறதுனா என்ன, அது எதுக்கு குற்றம் செய்யறவங்களை தூக்கி ஜெயிலுக்கு போடுறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம 10th புக்குள்ளேயே கத்துக்குருவோம். இப்ப நம்ம கையில துப்பாக்கி இருக்கு, யாரோ நம்மள வம்புக்கு இழுக்கிறாங்கன்னா டக்குன்னு எடுத்து சுட முடியுமா? இல்ல, நம்ம யோசிப்போம். இதுக்கு பின்னாடி சட்டம் எப்படி பாயும், நம்மளோட லைஃப் என்ன ஆகும், நம்ம போலீஸா இருந்தாலுமே அதை இயக்குறதுக்குன்னு, துப்பாக்கிகளை இயக்குறதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு. சரியா? அப்ப யோசிப்பாங்க. ஆனா இப்ப ஒரு 5ஆம் வகுப்பு முடிச்சவங்க கையில துப்பாக்கி இது போச்சுன்னா, அவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அவங்களுக்குள்ளேயே சுட்டுக்குருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேசிக்கான இந்த அரசியல் சார்ந்த அந்த அந்த சட்ட நடைமுறைகள் தெரியாது. அதனால இவங்க கையில இருக்கக்கூடாது, துப்பாக்கிகள் இருக்கக்கூடாது. மினிமம் ஒரு 10th முடிச்சவங்களை வச்சுதான் நீங்க ஒரு படைப்பிரிவை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அந்த கோயா கமாண்டோஸை சுத்தமா கேன்சல் பண்ணியிருப்பாங்க. இதுதான்ப்பா அந்த வழக்கு. சரியா? அப்போ அந்த கோயா கமாண்டோஸ் அமைச்சவங்க எந்த மாநிலம்னா சத்தீஸ்கர் மாநிலம். இதை எதிர்த்து கோர்ட்ல போட்டவங்க யாரு அப்படின்னா நந்தினி சுந்தர். இதை விசாரிச்சவங்க 2 பேரு. ஒருத்தர் சுதர்சன் ரெட்டி, இன்னொருத்தர் எஸ் நிஜார். இதுல நீதிபதி சுதர்சன் ரெட்டி சொன்ன வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியமா கொடுக்கப்பட்டிருப்பா. சோ அடுத்த கிளாஸ்ல நம்ம உச்ச நீதிமன்றம் சார்ந்து இந்த நீதிமன்றங்களை ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம்பா. நன்றி.